ஹலோ குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்கன்னு நம்புகிறேன். இன்னைக்கு நாம ஒரு குட்டி கதை கேட்கலாமா? வாங்க வீடியோ உள்ளாடி போகலாம். பசுமை நிறைந்த தோட்டத்தில் கங்கை என்ற குட்டி குயில் வாழ்ந்து வந்தது. அது எப்போதும் மகிழ்ச்சியாக பாடிக்கொண்டே இருக்கும். கங்கைக்கு நீண்ட கால கனவு ஒன்று இருந்தது. ஒரு நாள் தன் அம்மாவுக்காக அழகான பசுமை தோட்டம் ஒன்றை அமைக்க வேண்டும் என்பதுதான். அதற்கான முயற்சியும் அது எடுத்து வந்தது. கங்கை தினமும் தான் சாப்பிட்ட பழங்களின் விதைகளை சேகரித்து அதை உலர வைத்து அந்த கனவு தோட்டத்தில் விதைத்து வந்தது. அதை கண்ட அம்மா குயில், கங்கையே, உன் மனசு எவ்வளவு நல்லது தெரியுமா? ஆனா விதைகளை விதைத்தால் மட்டும் போதாது, பொறுமையும் வேண்டும் என்று புன்னகையுடன் சொன்னாள். ஒரு நாள் கடுமையான புயல் வந்தது. கங்கை பல நாட்கள் சேர்த்த விதைகள் எல்லாம் சிதறி காணாமல் மறைந்தன. தோட்டம் இருந்த இடம் வெறுமனே காணப்பட்டது. அதை பார்த்த கங்கை அழுது கொண்டே அம்மாவிடம், அம்மா, எல்லா விதைகளும் போய்விடுச்சு, என் கனவு நிறைவேறாது போல இருக்கிறது என்று சொன்னது. அம்மா குயில் கங்கையின் தலையை தொட்டு, கங்கை, சில சமயம் வாழ்க்கை நம்மை சோதிக்கும். ஆனா மனம் தளராமல் முயற்சி எடுத்தால் மீண்டும் உன் கனவு தோட்டத்தை உருவாக்கலாம் என்று ஆறுதல் கூறியது. சில நாட்கள் பின்பு ஒரு நாள் காலை கங்கை ஒரு சிறிய முளையை பார்த்தது. புயலால் விதைகள் காணாமல் போனாலும் மண்ணுக்குள் மறைந்திருந்த ஒரு விதை உயிர் பெற்றிருந்தது. அதை பார்த்த கங்கை பெரும் மகிழ்ச்சி அடைந்தது. நாட்கள் சென்றது. கங்கை பல நாட்களாக விதைத்த விதைகள் எல்லாம் முளைத்தது. கங்கை மகிழ்ச்சியோடு அந்த முளைகளை பாதுகாத்து தண்ணீர் ஊற்றி அன்புடன் வளர்த்தது. சிறிது காலத்தில் அந்த இடம் பச்சை இலைகளால் நிரம்பி தோட்டமாக மாறியது. மலர்கள், பழமரங்கள், பறவைகளின் குரல்கள் எல்லாம் சேர்ந்து அந்த தோட்டம் ஒரு சிறிய ஸ்வர்க்கம் போல ஆனது. கங்கையின் கனவும் நிறைவேறியது. அம்மா குயில் கங்கையை பார்த்து கண்களில் மகிழ்ச்சி கண்ணீர் வந்தது. கங்கை, இதுதான் வாழ்க்கை. எவ்வளவு சோதனை வந்தாலும் நம்பிக்கை, அன்பு, பொறுமை இருந்தால் கனவுகள் நிச்சயம் நிறைவேறும் என்று சொன்னது. கங்கை வாழ்க்கையில் உணர்ந்த பாடம், தோல்வி என்பது முடிவு இல்லை, அது வெற்றியின் முதல் படிக்கல் என்று. எவ்வளவு சோதனை வந்தாலும் மனம் தளராமல் முயற்சி செய்தால் கனவுகள் மலரும்.